வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். வாங்க இங்கிலீஷ் பேசலாம். ரொம்ப எளிமையாக ஆங்கிலம் பேசுவதற்கு நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்முடைய கான்வர்சேஷனில் மேக்ஸிமம் நம்ம பேசுகிறது பூராமே கடந்த காலம், அதாவது இறந்த காலத்தை பற்றி தான் பேசுவோம். நீ போனீங்களா, வந்தீங்களா, எப்போ போனீங்க, எங்கே இந்த பொருளை வாங்கினீங்க, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் நம்ம லைஃப்பில் மேக்ஸிமம் இருக்கும். என்னுடைய சர்வேயில் பார்த்தோன்னா 80% பாஸ்ட் டென்ஸு, ஒரு 10% ப்ரெசண்ட்டு, மற்ற 10% எல்லா டென்ஸும் சேர்ந்து வரும். ஸோ இன்னும் நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. மறக்காமல் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேணாம், கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். இதில் பாஸ்ட் டென்ஸில் WH கொஸ்டின், அதாவது நீ எங்கே போனீங்க, என்ன வாங்கினீங்க, அந்த மாதிரி எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணீங்க, இது மாதிரி இந்த WH கொஸ்டின் வென், வேர், வாட், ஒய், ஹூ, இதெல்லாம் போட்டு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்தோன்னே முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நீ எங்கே போனாய். நேற்று நீ எங்கே போன கேட்கணும். நேற்று எங்கே போனப்பா, எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்போம். இப்போ நேற்றுங்கிறதுக்கு எஸ்டர்டே, நீ அப்படிங்கிறதுக்கு யூ. எஸ்டர்டே யூ வென்ட்டு அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எப்படி கேட்போம்? வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. வேர் போட்டுறணும். அதுவும் WH கொஸ்டின். வேறுங்கிறது எங்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து யூங்கிறதும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிட்டுங்கிற ஒரு ஹெல்பிங் வெர்பு, அது ஆக்சிலரி வெர்புமோ ஹெல்பிங் வெர்புமோ, அந்த டிட்டை போட்டுட்டு அதுக்கடுத்து யூஓ, ஹீயோ, தேயோ அல்லது பேர் வரும். போட்டுட்டு அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை தான் போடணும். V1 அப்படின்னு சொல்லுவோம். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. நம்ம நினைப்போம், என்னடா நேற்று இல்லை, அதனால் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லி வென்ட்டு போட்டுறக்கூடாது. டிட்டு வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வர வெர்பு ஷுட் பி ஆல்வேஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொரு வார்த்தையில் V1 சொல்லுவோம். ஸோ நேற்று நீ எங்கே போனாய், வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. ஆமாம், அவர் என்ன சொன்னார் உன்ட்ட இப்போ கேட்கணும். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார். இப்போ என்னங்கிறது WH கொஸ்டின். அப்போ வாட்டுக்கு டிட் போடணும் இல்லையா? ரைட். வாட் டிட் ஹி சே, வாட் டிட் ஹி டெல், வாட் டிட் ஹி இன்ஃபார்ம், இது வேணாலும் சொல்லுங்கள். அவர் என்ன சொன்னார். அடுத்து அவளுடைய செருப்பை எங்கே போட்டாள். எங்கே விட்டாங்க, அவளுடைய செருப்பை எங்கே. இப்போ எங்கேங்கிறது WH கொஸ்டின். அப்போ வேர் ஃபஸ்ட்டு வந்துடணும். வேருக்கு அடுத்து டிட் வந்துடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேர் டிட் சி லீவ் ஹர் ஷூஸ். லீவ், ஏன் லீவ் போடுறோம்? லீவுடைய பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட்டு. இந்த இடத்துல டிட் வந்ததுனால we have to use V1 வெர்பு தான் போடணும். அவளுடைய செருப்பை எங்கே விட்டால் போட்டாள். Where did she leave her shoes? அவர்கள் விடுமுறையில் எங்கே சென்றார்கள். அவங்க ஹாலிடேக்கு எங்கே போனாங்க. அப்போ இந்த இடத்துல வேறு தான் வருது. வேர் டிட், அவர்கள், தே உங்களுக்கு தெரியும். வேர் டிட் தே கோ ஆன் ஹாலிடே. வேர் டிட் தே கோ ஆன் ஹாலிடே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே ஈஸி தான். கோங்கிறது தெரியும், வேறுங்கிறது தெரியும். ஆனால் அந்த டிட்டு போட்டு கோ பண்ணுங்கிறது சில பேருக்கு தெரியாது. அதை மட்டும் கவனிச்சிங்க. யார் காரை திருடினார். இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். யார், இப்போ ஹூன்னு வந்துட்டாலே இந்த இடத்துல டிட்டு போடக்கூடாது. தயவுசெய்து மறந்துடாங்க. ஹூ ஸ்டோல் த கார், ஹூ டிட் ஸ்டீல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஹூ போட்டுட்டு அதுக்கடுத்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு தான் போடணும். ஹூ ஸ்டோல் த கார். கவனமாக கேட்டுங்க. ஹூ டிட் ஸ்டீல் த கார்னு சொல்லக்கூடாது. ஹூ வந்துட்டா அதுக்கு அடுத்து வர வெர்பு ஷுட் பி ஆல்வேஸ் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, தட் இஸ் V2. ஹூ ஸ்டோல் த கார். ஏன் அந்த மரம் கீழே விழுந்தது. ஏன் அந்த மரம் கீழே விழுந்தது. ஏன்கிற வந்துருச்சு. இப்போ ஒய். Why did the tree fall? Why did the tree fall? Why did the tree fall?
சரி, நீ என்ன வாங்கின? நீ என்ன வாங்கினாய்? இப்போ என்னங்கிறது WH கொஸ்டின். அப்போ வாட் உங்களுக்கு தெரியும். யூக்கு நீ போட்டுருவீங்க, வாங்குறதுக்கு பை ஆர் பர்ச்சேஸ் எதை வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ ரொம்ப சிம்பிள். வாட் டிட் யூ பை? வாட் டிட் யூ பை? எப்படி நீ அங்கு சென்றாய்? அங்கே எப்படி போனப்பா? பஸ் இல்லை, ஒரே மழை, எப்படி போனேன் அப்படின்னு கேட்கணும். இப்போ எப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவ். போனா அப்படிங்கிறதுக்கு கோ உங்களுக்கு தெரியும். அங்கே தேர். நீங்கிறதுக்கு யூ. ரொம்ப ஈஸி. இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுட்டா ஈஸியாக நீங்கள் பேசிடலாம். ஹவு டிட் யூ கோ தேர்? ஹவு டிட் யூ கோ தேர்? நீ எப்படி அங்கு சென்றாய்? நீ எனக்காக எவ்வளவு மணி நேரம் காத்திருந்தாய்? எனக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தப்பா? காத்திருந்தா எவ்வளவு நேரம்? இதை WH கொஸ்டின். ஹவு மெனி ஹவர்ஸ், ஹவு மெனி டைம்ஸ்ன்னு சொல்ல வேணாம். ஹவு லாங். ஹவு லாங் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஹவர்ஸாக இருக்கலாம், மினிட்ஸாக இருக்கலாம், செகண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஒரே வார்த்தை. ஹவு லாங் டிட் யூ வெயிட் ஃபார் மீ? ஹவு லாங் டிட் யூ வெயிட் ஃபார் மீ? ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்களாக பேசுங்க. நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கொஞ்சம் தான். நீங்களாக யூ ஒரு இடத்துல ஹீ போடுங்க, குமார் போட்டு பேசலாம், அந்த பேர் போடுங்க. இல்லை உங்களுக்கு பல டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறது, ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.